தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய பங்கினை நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறாக நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது நம்முடைய வாழ்வால் சிறப்பாக செய்யப்பட வேண்டும். அதே சமயத்தில் நற்செய்தி அறிவிப்பிற்கு இன்று பொருளாதாரமும் தேவைப்படுகின்றது. ஆகவே உலக அளவிலே நாம் இந்த காணிக்கைகளை திரட்டி ஒன்றாக அனுப்பி அது நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக திருத்தந்தைக்கு அனுப்பப்படுகின்றது. அங்கிருந்து இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த நற்செய்தியை பெற்றுக் கொண்டது பிறருடைய தியாக உழைப்பாலும் அவர்கள் கொடுத்த அந்த பொருளாதார நிதியாலும் தான் என்பதை உணர்ந்து இன்று நாம் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக நம்மால் முடிந்த தொகையினை கொடுத்து அதன் காரணமாக இன்னும் நற்செய்தியை அறிவிக்கின்ற சீடர்களாக நம்முடைய வாழ்வால் சிறப்பாக அறிவிக்க வேண்டி ஜெபிப்போம். தவறிய நேரங்களுக்காக, குறிப்பாக நற்செய்தியின் மீது ஆர்வம் கொண்டில்லாமல், திருவழிபாடு திருப்பலியிலே ஆர்வம் கொண்டு இல்லாமல் பங்கேற்காமல் இருந்த அந்த நேரங்களையும் நாட்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம். எல்லா பிள்ளைகளிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். வேதனையில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பழமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Amen.
எங்களின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோம் மக்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு முற்றாக்கிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Amen.
முன்னுரை. இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க நம்மை அழைக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவ வாழ்க்கையின் கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து உழைத்து வாழ அழைக்கும் இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7 முதல் 12 முடிய. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்கள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகின்றோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21, இறை வசனங்கள் 5 முதல் 19 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21, இறை வசனங்கள் 5 19 முடிய. அக்காலத்தில் கோவிலை சுற்றி பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேற்றை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றை எல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவை எல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே,
நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகழாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் விடும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள். சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டும் அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுறை ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இது இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரங்களிலே இருக்கின்றோம். ஆண்டின் பொது காலம் 33ஆம் ஞாயிறு இருக்கிறோம். அடுத்த வாரம் திருவருகை காலம். அதுக்கு முன்னாடி கிறிஸ்து அரசர், அனைத்துலகிற்கும் ஆண்டவராம் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை அடுத்த ஞாயிறு கொண்டாடுவோம். அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தை நாம் ஆரம்பிப்போம். திருவருகை காலம்ங்கிறது திருவழிபாட்டு ஆண்டின் ஒரு புதிய காலம். ஆகவே இந்த ஆண்டின் இறுதியிலே இருக்கின்ற போது ஆண்டவருடைய நாளை பற்றியும் நம்முடைய வாழ்வின் இறுதியை பற்றியும் சிந்தித்து பார்க்க அழைக்கின்றது. மிக அழகாக தைரியத்தையும் கொடுக்கின்றது. என்னன்னு கடைசி இறை வார்த்தை. இன்னைக்கு 15 வசனங்களை கொண்ட இறை வார்த்தைகளை நாம் படித்தோம். அதனுடைய கடைசி வார்த்தை 21:19. அதைத்தான் நாங்க பாடணும். நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். ஆமா, மன உறுதியோடு இருந்து நம்முடைய வாழ்வை காத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எதிர்நோக்கி திருப்பயணிகளாக இந்த புனித ஆண்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். மிக அழகாக ரோமியர்களுடைய திருமுகத்துல 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதை நிறைய டைம் இந்த ஆண்டில் நான் சொல்லியிருக்கேன். என்ன எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தராது. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தராது. அந்த ஒரு எதிர்நோக்கோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய நாளுக்காக. அந்த ஆண்ட
ஆண்டவரின் நாள் எப்போது வரும் என்பதனை பற்றி தான் இன்றைய இறை வார்த்தை. நாம் என்ன பண்ணணும்? நிலைத்து நிற்க வேண்டும், மன உறுதியோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மை இறைவன் காப்பார். ஏனென்றால் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் ஆறுதலையும் இறைவன் நமக்கு தருகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இதை பற்றி சொல்கின்ற போது நம்முடைய இந்திய கிரிக்கெட் டீம் விமன் பெண்களுடைய இந்திய கிரிக்கெட் அணி இந்த மாதம் போன மாதத்துல ஒரு பெரிய சாதனை செய்தி. போன மாதம் இந்த மாதம் தெரியல என்ன சாதனை? உலக கோப்பையை வென்றது முதல் முறையாக. அதிலும் அந்த அரையிறுதி ஆட்டம், செமி ஃபைனல் என்று சொல்லப்படுகின்ற அரையிறுதி ஆட்டத்துல 7 முறை சாம்பியனா இருந்த ஆஸ்திரேலியா 337 ரன்னும் எடுத்ததை நம்ம 338 ரன் எடுத்து ஜெயித்தோம். அது வந்து மிகப்பெரிய சாதனை. அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த ஒரு பெண் யார்? ஜெமிமா ராட்ரிகஸ். ஜெமிமா என்கின்ற ஒரு கிறிஸ்துவ பெண். கிறிஸ்துவல் என்பதற்காகவே பல்வேறு விதத்துல துன்பப்பட்டவர். அவருடைய அந்த இது வந்து அதுக்கப்புறம் கூட நிறைய வீடியோ வாட்ஸ்அப்ல பார்த்துருக்கேன். அழுது கொண்டு அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அப்படி ஆட்ட நாயகன் விருதை பெறுகின்ற போது சொல்கின்றார், நான் பல்வேறு கிறிஸ்துவர் என்பதற்காக அவங்க அப்பா வந்து பாஸ்டர் போல இருக்கிறார், ஆகவே மதமாற்றம் செய்கின்றார் என்று இவரை அந்த நவி மும்பாய் அந்த இடத்துல தான் ஆட்டினாங்க. அந்த இருக்கிற ஒரு கிளப்ல, கிரிக்கெட் கிளப்ல இருக்கிற மெம்பர்ஷிப்பை எடுத்துட்டாங்க. ஆட்டத்துல நிறைய சமயத்துல இடம் கொடுக்கவில்லை, புறக்கணிக்கப்பட்டார். இருந்தாலும் அந்த செமிஃபைனல்ஸ் அதுக்கு முன்னாடி தேர்ட் டவுன் அப்படிதான் இது பண்ணாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டவுன், அதாவது ஓபனர்ஸ் 2 பேர் இது பண்ணதுக்கு அப்புறமே வந்து இறங்கி விளையாடினார்கள். 128 ரன்கள் என்று நினைக்கின்றேன். சதம் அடித்து இறுதி வரை விக்கெட்டை இழக்காமல் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதை உறுதியாக இருந்து செய்தார். முடிஞ்சவங்க கேட்கிறாங்க, எப்படி உங்களுக்கு அப்படின்னப்ப அப்ப அவங்க சொன்ன வார்த்தை விடுதலை பயண நூல் 14:14. அந்த வார்த்தை தான் என்னுடைய மனதில் வந்து கொண்டே இருந்தது. நான் நிலைத்து நின்றேன், வெற்றியை பெற்றேன் என்று அந்த இதுல அவர்கள் சொல்கின்ற போது அந்த விடுதலை பயண நூல் 14:14. அமைதியாக இருக்க. ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்கின்ற போது be still, the Lord will fight for you. உனக்காக ஆண்டவரே போராடுவார், நீ அமைதியாக இரு என்கின்ற அந்த வார்த்தை தான் என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருந்தது. நான் அமைதியாக இருந்தேன். ஆண்டவர் எனக்காக போரிட்டார், வெற்றியை கொடுத்தார். Praise the Lord, praise the Lord. இதுதான் பிரியமானவர்களே சாட்சியவான். இத்தகைய விதத்துல இந்த ஒரு நிகழ்விலே நாம் அதைத்தான் காண்கின்றோம். கிறிஸ்துவன் என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தாலும் நிலைத்து நின்றால், ஆன்மாவை காத்துக் கொண்டால் வெற்றியை பெற்று. ஆகவே பெரியமானவர்களே, நாம் யோசிப்போம். ஆண்டவருடைய இறுதி நாளை பற்றி தான் இந்த ஆண்டின் இறுதி நாட்கள், திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாட்களிலே இருக்கின்ற போது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த ஆண்டவருடைய நாள் பற்றி நிறைய சொல்லப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் மலாக்கி ஆகமத்தில் நாம் கேட்டோம். அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்கள் இது சூளை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அந்த நாள் ஆணவக்காக கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போற்றப்பட்டு சருகாவார்.
அவர்களுடைய வேரையோ கிளையோ வெட்டி வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்து விடும். ஆனால் இன்னொரு பக்கம் ஆணவக்காரர் இவங்க எல்லாம் அழிக்கப்படுவாங்க. ஆனால் அதே கதிரவன் என்ன பண்ணுவான்? என் பெயருக்கு அஞ்சு நடிக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவனை எழுவான், அவனுடைய ரெக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய நாள். ஒரு சாராருக்கு தீமை செய்து கொண்டிருப்போருக்கு அது ஒரு எச்சரிக்கையின் நாளாக இருக்கும். ஆகவே தான் மிக அழகாக ஏசாயாவின் புத்தகத்துல 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கின்றது, இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது, கொடுமையும் கோபமும் கடும் சுருக்கமும் நிறைந்த நாள் அது என்று சொல்லப்படுகின்றது. மீண்டும் பேதுருவினுடைய கடிதங்களிலே 2வது பேதுரு 3ஆம் அதிகாரம் நாம் மிக அழகாக காண முடியும். அந்த இதுல 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வருகையை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. 3ஆம் அதிகாரமுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகை என்று இருக்கும். அந்த நாள் திடீரென வரக்கூடிய திருடனை போல இருக்கும் என்று மிக அழகாக அந்த இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். 10ஆம் வசனத்துல ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும், வானங்கள் பெருங்குளத்துடன் மறைந்தொழியும் என்று காண்கின்றோம். திருடன் எப்போ வருவான் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே அது போல்தான் ஆண்டவருடைய நாள் இருக்கும். இதே லூக்கா நற்செய்தியில அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில பார்த்தோம் என்றால் 19ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல மிக அழகாக சொல்வார், அது மின்னலை போல் வரும். மின்னல் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு என்னன்னா வாமா அந்த மாதிரி டக்குன்னு வந்துருக்கும், அதுதான் மின்னல். அது போல்தான் ஆண்டவருடைய நாள் இருக்கும். நாம் என்ன பண்ணணும்? அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்ப வருது அப்ப வருது இன்னைக்கு நிறைய அந்த பித்த சகோதரர்கள் சொல்லிக் கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவங்க இன்னைக்கு மட்டும் இல்ல, பல காலமா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. 92 பாத்தீங்கன்னா ஒரு குரூப் அப்படிதான் கொரியா இந்த நாள்ல ஆண்டவர் வருவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் முழு பிரேயர் வைக்கிறாங்க. பார்த்தா ஆண்டவரே வாரும் பாக்குறாங்க, ஒன்னும் வரல. அப்புறம் ஆண்டவர் வரல, நம்ம போட்டு அந்த ஜெபக்கூடத்தையும் தீக்கிரையாக்கி விட்டு உயிரை மாய்த்து கொண்டவர்கள். அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்படி ஏமாறாதீர்கள். ஆண்டவருடைய நாள் வரும், எச்சரிக்கையா இருங்கள் சொல்றதுக்கு ஏமாற வேண்டாம். ஆனால் அதே சமயத்துல என்ன பண்ணணும்? தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். நாம் இறைவன் பக்கம் இருக்க வேண்டும். ஆகவே தான் யோவான் நற்செய்தியில 5ஆம் அதிகாரத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நல்லன செய்வோர் வாழ்வு பெற உயிர் தருவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தருவர். ஆகவே உயிர் தருவோம். நல்லது செய்தோம்னா ஆண்டவர் பக்கம் போவோம், தீயன செய்தோம்னா நரகத்துக்கு செல்வோம், மலகை பக்கம் செல்வோம். ஆகவே எதை நாம் செய்கின்றோமோ அதை பொறுத்து நமக்கு இறைவன் தருவார் என்கின்ற அந்த இதை கொடுப்போம். ஆகவே இந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய அடிமை பற்றி சொல்கின்ற போது எருசலேமுடைய தேவாலயம் ஃபர்ஸ்ட் யார் கட்டினா? போன அருமையை பற்றி சொன்னேன், சாலமோன் கட்டினார். பிறகு கிமு 6ஆம் நூற்றாண்டு நெபுகத்நேசர் பாபிலோனியர்கள் இஸ்ராயலை பிடித்து அடிமையாக கொண்டு போகின்ற போது அவர்களுடைய நகரை தீக்கிரையாக்கினார்கள் என்று நாம் 2 அரசர்களை படிக்கின்றோம். அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த பாபிலோனிய அரசும் வீழ்ந்தது. பெர்ஷியா அரசர் அவங்க வெற்றி பெற்ற பொழுது யூதர்களை விடுவித்து சொந்த நாட்டுல போய் நீங்க ஆலயம் கட்டிக்கொள்ளலாம் என்று
பர்மிஷன் கொடுக்குறாங்க. எஸ்ரா நெகேமியா புத்தகத்துல பார்த்தோம்னா அந்த ஆலயப்பணி நடக்கிறத பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. மீண்டும் ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டிலே கிமு 5ஆம் நூற்றாண்டிலே மறுசீரமைக்கப்பட்டு இருந்தது. அதை ஏரோது அரசன் கிபி 20ல வந்து பழுது பார்க்கப்பட்டு புனரமைக்கின்றார். அப்போ வந்து நிறைய இதை வந்து அவன் நிறைய ஆபரணங்கள் எல்லாம் அழகாக வைக்கின்றான். ஆகவே தான் இயேசுவிடத்துல அந்த மற்றவரை பார்க்கிறவங்க சொல்றாங்க, இது அழகான நவீன கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றது கேட்கிறாங்க. மிக கலை நயத்தோடு அந்த இது பார்த்தா சூப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில சமயத்துல நாம் வெளிநாடுகளுக்கோ இல்லைன்னா வெளியூர்களுக்கோ செல்கின்ற போது அந்த ஆலயங்களுடைய வடிவமைப்பை பார்த்து வியக்கின்றோம். பல்வேறு கட்டிடங்களை பார்த்துப்பா துபாய் எல்லாம் போனோம்னா இருக்கிறத வச்சு வேர்ல்ட்லயே டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலீஃபா அப்படிங்கிறது மிக உயர்ந்த அந்த பில்டிங். அதெல்லாம் பார்க்கின்ற போது வியப்பா நம்ம இது பண்றோம்னு அது போலத்தான் இந்த மனிதர்கள் ஒரு சிலரும் இந்த ஆலயத்தை பார்த்து சொல்கிறார்கள். இயேசு என்ன சொல்றாரு, இப்ப நீங்க பார்க்கிற இந்த ஆலயம் கல்லின் மேல் கல் இல்லாமல் இருக்குங்கிறாரு. அது கிபி 70ஆம் நூற்றாண்டில் ரோமை பேரரசன் படையெடுப்பின் போது நிகழ்ந்தது. அது அதுக்கப்புறம் புனரமைக்கப்படவே இல்லை. இன்னைக்கும் ஒரே ஒரு சுவர், ஒரு சைடோட சுவர் மாத்திரம் தான் இன்னைக்கும் அந்த புனித பூமிக்கு பயணம் சென்றோம் என்றால் பார்க்க முடியும். யூதர்கள் அதை வந்து அழுகையின் சுவர், the wailing wall, கண்ணீரின் சுவர், அங்க போய் அழுது இது பண்ணுவாங்க. ஏன்னா யூதர்களுக்கு அந்த எருசலேம் ஆலயம் இதயம் போன்றது, அதுதான் அழிவுறும் என்று இயேசு சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்கள், நாம் இதயம் நினைச்சுன்னா எல்லாமே முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆகவே அது போன்ற இதயத்தை இயேசு சொல்கின்றார். ஆனா அந்த நாளும் நேரமும் எப்ப வரும் தெரியாது. என்ன பண்ணணும், நம்ம தயாராக இருக்க வேண்டும். நிறைய உண்மையை சொல்றார். வீட்டு வேலையால் எப்ப வருவான்னு தெரியாது, நடுஜாமத்துல வந்தாலும் யாரு வந்து கதவை திறந்து பண்றாங்களோ அவங்க வந்து பேர் பெற்றவர்கள் சொல்றாங்க. அது போல இருக்கணும். அதனால வந்து 2ஆம் வாசகத்துல மிக அழகாக தெசலோனிக்கேயருக்கு எழுதிய அந்த திருமுகத்துல இயேசு சொல்கின்ற தூய பவுல் சொல்கின்றார், நீங்க சோம்பி திரியக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு எப்படி சொன்னாங்களா ஆண்டவருடைய நாள் வரும்னு, அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து தூய பவுல் போனதுக்கு அப்புறம் கட்டுக்கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவருடைய நாள் வருது, இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது அப்படின்னு. உடனே அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எந்த ஒரு உழைக்க மனமில்லாதவன் முன்னால் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உலக முடிவு வரப்போகுது, என்ன பிரயோஜனம், சாப்பிடுவோம், ஜாலியா இருப்போம், செத்துப்போம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, உழைக்காமல் இருக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆகவே தன்னுடைய வாழ்வை உதாரணமாக கொண்டு நாம் எப்படி, எனக்கு வந்து ரட்சை அறிவிப்பதன் காரணமாக உணவு இலவசமாய் பெற தகுதி இருந்தும் கூட நான் வந்து இலவசமா இது பண்ணல. அதுல வந்து கூடை தொழில், அந்த கூடையை இது பண்ற பின்னுகின்ற தொழிலை செய்து சம்பாதித்தால் தூதர் பணிகள்ல வாசிக்கிறோம் இல்லையா. ஆகவே அது போல என்னை பின்பற்றுங்கள், உழைக்க மனமில்லாதவன் நல்லாகாது, சோம்பி திரியாதீர்கள் என்று அதன் காரணமாகத்தான் தூய பவுல் நமக்கு சொல்கின்றார் 2ஆம் வாசகத்திலே. ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். ஆண்டவருடைய நாள் எப்ப வரும் தெரியாது, ஆனா கண்டிப்பா வரும். அது வந்து நம்முடைய தனி தீர்வையாக இருக்கலாம், நாம் இறந்தோம் என்றால், பொது தீர்வையாக இருக்கலாம், உலகம் முடிந்தது என்றால், எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவர் பக்கம் இருக்கின்ற போது நல்லது செய்பவர் வாழ்வு பெற உயிர்த்தருவான், தீயன செய்தவன் தண்டனை தீர்த்து பெற உயிர்த்தருவான். ஆகவே நாம் எதை செய்கின்றோம் அதை பொருட்டு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையோ அல்லது தீர்ப்பையோ கொடுப்பார். அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
இன்றைய இந்த திருப்பலியானது செந்தில்குமார் சிவகாமி ஸ்டீஃபன் அபிநயா குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் அபிநயாவுடைய 12வது பிறந்த நாளிலே மாதாவுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே இறைவனுடைய வருகைக்காக நம்மையை தயார் செய்து நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் நம்முடைய பொருட்களாலும் நற்செய்தி அறிவிக்க அருள் வேண்டி இப்போது நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். கவிழ்மிகு கற்களாலும் நேர்த்தி பொருள்களாலும் கட்டப்படும் ஆலயங்கள் அழியலாம். ஆனால் கிறிஸ்துவின் மூளைக்கல்லாக கொண்டு கட்டப்பட்ட ஆலயமாகிய திரு அவை காலத்தால் அழிவுறாதது. கிறிஸ்துவின் பிரதிநிதியாய் இருந்து அதனை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் ஆயர்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரும் பொது நிலையினராகிய நாங்களும் அழிந்து போகும் உலக இயல்பின்படி வாழாமல் நிலை வாழ்வுக்குரிய இயல்பை அணிந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் கொடுக்கின்ற போர்களும் பல இடங்களில் ஏற்பட்டு வருகிற நிலநடுக்கங்களும் வெள்ளங்களும் பஞ்சமும் கொள்ளை நோயும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் இனப்படுகொலைகள் மத கலவரங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் ஆகியவை குறைந்துரையா இக்காலத்தில் நீர்தாமே நீதியின் கதிரவனை எழச் செய்து அமைதி என்னும் மனம் தரும் மரபினை தந்து தலைவர்களையும் குடிமக்களையும் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைப்பிலிருந்து நிலுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்கிற நற்செய்தி வார்த்தையால் நம்பிக்கை ஊட்ட பெறும் நாங்கள் இறந்த அடியார்களை நினைவு கூறும் இந்த நவம்பர் மாதத்தில் எங்கள் குடும்பங்கள், நன்றியங்கள் மற்றும் தங்கில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து தெரிவிக்க கடமைப்பட்டுள்ள அனைத்து நல்லவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நித்திய இறைவாற்றை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்கிற பவுலடியாரின் போதனைக்கேற்ப நாங்கள் அனைவரும் கடின உழைப்பாளிகளாகவும் பொறுப்புள்ள மனிதர்களாகவும் விளைவிட வேண்டும் என்றும் என் இளையோருக்கும் வேலையின்றி தவிக்கும் அனைவருக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப நல்ல பணி கிடைத்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் என்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கொண்டும் தவறான போதனைகளில் ஈடுபட ஏமாந்து போகாமலும் எமக்கு எதிராக இழக்கப்படும் துன்பங்கள், புறக்கணிப்புகள், துரோகங்கள் ஆகியவற்றை கண்டு கலங்காமலும் மன உறுதியோடு இருந்து எங்கள் வாழ்வை காத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தையை அறிவீர் என திருத்துதர் பவுல் எழுதிய வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையை நடக்காக கொண்டு மறைப்படி தளங்களிலும் வேத போதக நாடுகளிலும் துன்புறுத்தலும் வேதனைகளும் நிறைந்த இடங்களிலும் துணிவுடன் அருள் பணியாற்றும் குருக்கள், துறவியர் மற்றும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்கும் நீதாமே அருளும் கோட்டையுமாக இருந்து தினமும் வளமும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் போற்றி நன்றி கூறுகின்றோம். நம்முடைய வருகைக்காக நாங்கள் எங்களையே தயார் செய்ய ஆண்டவரை நான் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்க எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தேவையான விலங்குகளை இன்னும் நற்செய்தி அறிவிப்பு பணியை நாங்கள் எங்களுடைய வாழ்வாலும் செயல்களாலும் காணிக்கைகளாலும் பலப்படுத்த தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமான இயேசுவின் ஏற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இப்போது காணிக்கையை எடுக்கப்படும்.
அதை சொல்வதில் வந்து காணிக்க இருப்பார்கள். நற்செய்தி அறிவிப்பு ஞாயிற்கு அவர்களை கொண்டு வந்தவர்கள் என்னிடத்துல கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய இந்த பணியானது எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்களுக்குரிய உமது திருமணம் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை இதை பற்றி அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் எங்களுக்கு மீட்பை அனுப்பும் அளவுக்கு ஒழுங்கின் மீது பரிவந்து கொண்டேன். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல இருக்கிற திருமணம் கொண்டேன். இவ்வாறு நீர் ஒரு திருமணம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினேன். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்திலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். உன்னதத்திலே ஓசானா. நேர்மையாக தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கம் மூன்றுமாக நீரே இருக்கின்றேன்.
ஆகவே உடைய தூயாமையை பொழிந்து காணிக்கைகளை புரிந்துபடுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகிறார். அவர் பாடுபட உடன்படிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்ட நீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் வாயின் சீனிய திருநிலையில் ஆகிய அனைவரோடு உமது துறவை அன்பை நிறைவை பெறச் செய்தவர்களும் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த பலிபீடத்தை சுதந்திரிக்கின்ற இந்த பிள்ளைகளும் ஒருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் அருள்வரங்களையும் கொண்டு மேலும் உயிர்த்திருந்த நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்துல எங்கள் சிலுவைபுரம் ஊரிலே இருந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களை எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருடைய ஆன்மாக்களையும் புத்தக நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு மிக்கவும் திருமணியேற்றங்களும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாகிடும். இறைவனின் கண்ணி தாயான தூய மாற்றுமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, முறைய புனித திருத்தூதர்கள் இவர்களுக்கு புனித நீங்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் பரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியதே.
இறைவனுடைய அரசு உலகில் மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்து நமது எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கிடையுடன் நல்ல உண்மை மன்றாடுகின்றோம். இது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறது. என் அமைதியை உங்களுக்கு தருகின்ற எங்கள் திருத்துவதற்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையில் உயர்ந்த நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்திரத்துடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சம்மதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொன்ன இயேசு இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய மனிதர்களின் நற்படைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உண்மை படைகளுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உன் தருமன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் காலத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இதைப்போலவே இன்றைய திருப்பலியை சிறப்பித்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். சனிக்கிழமை திருவிழா, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தரசர் பெருவிழா. ஆகிய சனிக்கிழமை அந்த செசிலியம்மாள் பாடகர் குழுவினுடைய பாடல்களை ஆகவே அடுத்த ஞாயிறு திருப்பலியை பாடகர் குழுவினர் சிறப்பிப்பார். புகழுக்குரிய தூய